ஹாய் ஆர்மீஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஆர்மீஸ் யூசர் ஹெட்ஃபோன் ட்ராமா நேம் கிரைம் அண்ட் மர்டர் மிஸ்ட்ரி பார்ட் 7. போன பார்ட்டில் நம்ம ஜின்னு தான் அந்த மர்டரை பண்ணியிருப்பான்னு நினச்சிட்டு ஜின்னோட கையில் காஃப் போடுறாங்க. அதை மாற்றுறது வேறு யாரும் இல்லை, நம்ம ஜேகே தான். நம்ம ஜேகேக்கு இதை பண்ண கொஞ்சம் கூட இஷ்டம் இல்லை. பட் அவரோட ஒர்க் ஆச்சு, இதை பண்ணி தான் ஆகணும். அதனால் நம்ம ஜின்னோட கையில் அந்த காஃபை மாற்றுறாங்க. ஆரம் பார்த்துட்டு எதுவுமே சொல்லாமல் இருக்காரு. ஜின்னு ஆரம்பை தான் பார்க்குறாங்க. ஆரம்பை பார்த்துட்டு கண்ணை மட்டும் அசைச்சிட்டு நான் உன்னை நம்புகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. ஆரம்புக்கு பயங்கர கஷ்டமாக இருக்குது. என்னடா இப்படி ஆயிடுச்சு, நான் பண்ண தப்புக்கு இவன் மாட்டிக்கிட்டானே, இல்லை நான் சும்மா விடக்கூடாது, நான் போய் இதை ஜேகே கிட்டே சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. இந்த நியூஸ் ஃபுல்லாக சேனல்லலாம் வந்துருச்சு. இது ஜேகேயை பார்த்துட்டு ஆரம் சொல்கிறாரு, ஜேகே ஃபங்க்ஷன் இல்லை, இந்த மாதிரி ஜின்னு பண்ணவே இல்லை, என்ன சொல்கிறீங்க? ஏன்னா அவரே ஒரு போலீஸ் தானே, அவர் எப்படி பண்ணியிருப்பாரு அப்படின்னு ஆரம் கேட்குறாரு. அவர் போலீஸ் தான், பட் போலீஸ்னால தான் இந்த மாதிரி பண்ண முடியும். ஏன்னா அவர் ஆல்ரெடி நீ வளராத, அவனை மர்டரை பண்ணவே இல்லை, பண்ணது நான் தான் அப்படின்றாரு. ஜின்னு கோவமாக ஆரம் பார்த்துட்டு ஆரம் பண்ணலை, நான் தான் பண்ணேன் அப்படின்னு ஜேகே கிட்டே சொல்கிறாரு. ஜேகே கன்ஃபியூஸ்டாக இருக்குது. ரெண்டு பேருமே பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு தோணுது. பட் இருந்தாலும் நம்ம ஜேகே முன்னாடி நடந்ததெல்லாம் பார்த்துருக்க மாட்டாங்க. நம்ம ஆரம் ஷூட் பண்ண அந்த பர்சன் மேலே ஜின்னோட புல்லட் தான் இறங்கியிருக்கோம். ஸோ அதனால தான் ஜின்னு தான் அந்த கொலையை பண்ணார்னு நினச்சிட்டு நம்ம ஜேகே அவரை கூட்டிகிட்டு போகிறாரு. நியூஸ்லலாம் வந்துடுது, இந்த மர்மமான மனுஷன் வேறு யாரும் இல்லை, இவர் தான். எப்படி இப்படி இருந்துட்டு, அதுவும் ஒரு போலீஸாக இருந்துட்டு எப்படி எல்லாத்தையும் கொல்ல தோணுது அப்படின்றாங்க. பட் நிறைய பீப்புள் இவர் வேறு லெவல், இவர் தான் அந்த மர்ம மனுஷனா, இவர் பண்ணது தப்பே இல்லை, ஏன்னா கேங்ஸ்டர்ஸ் அந்த மாதிரி ஆளுங்களை தானே கொள்கிறாரு, இவர் ஒரு போலீஸுங்கிறத இவர் மட்டும்தான் நிரூபிச்சிட்ருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பீப்புள் கமெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. மற்ற பீப்புளெலாம் இவனுக்கு யார் இந்த அதிகாரத்தை கொடுத்தது, இவன் எப்படி இதை பண்ணலாம், இவனுக்குன்னு ஒரு மேலதிகாரி இருப்பாங்கள்ல, இவன் டிஎஸ்பினா இவன் இந்த மாதிரி வேலைலாம் பண்ணிடுவானா? யங்ஸ்டர்ஸ் எல்லாம் நம்ம ஜின்னுக்கு தான் பயங்கரமாக சப்போர்ட் பண்ணுறாங்க. இவர் பண்ணது நல்லது தான், இவர் இப்படியே பண்ணட்டும், இவர் இருந்தால் தான் இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் உருப்பிடுவாங்க. நம்மள மாதிரி மக்கள்லாம் ட்ரக்ஸ் நிறைய எடுத்துக்க ஆரம்பிப்பாங்க. அப்புறம் தேவையில்லாத பிரச்சனைலாம் வரும். அவரை விடுங்க, ஏன் அவரை இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கோவப்படுறாங்க. ஜேகே ஜின்னு போலீஸ் ஸ்டேஷன் கூப்பிட்டு போகிறாங்க. ஆரம் பின்னாடியே போகிறாரு. ஜேகே நம்பு, அவன் பண்ணலை, நான் தான் பண்ணேன் அப்படின்றாங்க. இல்லை, உங்களோட புல்லட்ஸ்லாம் உங்கள் கண்ணில் கரெக்டாக தானே இருக்குது, அவர் புல்லட் மட்டும் தானே இல்லை அப்படின்றாரு. அது மட்டும் இல்லாமல் அந்த பர்சனோட உடம்புக்குள்ளே நம்ம ஜின்னோட புல்லட் தான் இருந்துச்சு. ஜேகே உனக்கு தெரியாதா, ஜின் இப்படி பண்ணுற ஆள் கிடையாதுன்னு சொல்லி, நான் சொல்ல வரதை மட்டும் நீ கேளு, அதுக்கப்புறம் ஜின்னு மேலே தப்பு இல்லைன்னு உனக்கு தெரியும். இல்லை, நமக்கு பேச வேண்டியதுக்கான இடம் இது இல்லை, நம்ம இங்கேயே பேசி முடிச்சோன்னா கோர்ட்டில் போய் என்னத்தை பேசுகிறது, தப்புலாம் நிரூபிச்சிட்டா நம்ம கோர்ட்டுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லைல்ல அப்படின்றாங்க. அது எனக்கு தெரியாது, நமக்கும் மேலதிகாரி இருக்காங்கள, அவங்க முடிவு பண்ணோம். ஏன்னா அந்த க்ரைம் பார்ட்டில் நீங்களும் இருந்தீங்க, உங்கள் மேலே கூட சந்தேகப்பட வாய்ப்பு இருக்குது, ஸோ நீங்கள் இங்கேருந்து போக முடியாது அப்படின்னு ஜேகே சொல்கிறாரு. ஆரம்புக்கு பயங்கர டென்ஷன் ஆகுது. எவ்வளவோ பேர்கிட்ட தப்பிச்சேன், இந்த சின்ன பையன்கிட்ட வந்து இப்படி மாட்டிட்டு நிற்கிறோமே, நான் சின்ன எப்படியாவது காப்பாற்றணும், என் மேலே பழி வந்தால் கூட பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆரம் இப்போ வீக்கு கால் பண்ணுறாரு. சொல்லு ப்ரோ, என்ன வேலையை முடிச்சிட்டியா, நீ இன்னும் நியூஸை பார்க்கலையா அப்படின்றாரு. ஐயோ, நானும் நியூஸை பார்க்கலையே, நான் தூங்கி இப்போ தான் எந்திரிச்சேன் அப்படின்றாரு. நியூஸை பாரு அப்படின்றாங்க. பார்த்தா அதில் நம்ம ஜின்னை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, பின்னாடியே நம்ம ஆரம் எல்லாம் நிற்கிறாங்க. இதை பார்த்துட்டு வீக் ஐயோ பயங்கர டென்ஷன் ஆகுது. ஐயோ என்னாச்சு, அவர் மாட்டிக்கிட்டாரு. ஆமாம், நான் பண்ண தப்பா அவன் ஏற்றுக்கிட்டான், என்னன்னு தெரில, அவனுக்கு இது எப்படி ஏதாவது தெரியுமா, இல்லை எனக்கு எதுவுமே புரியல, திடீர்னு வந்தான், அவன் பாட்டுக்கு பழி எடுத்துக்கிட்டான். ஆனால் என்ன சொல்கிறீங்க, ஏதாவது ஒன்று புரிகிற மாதிரி சொல்லுங்கள், நீ நேரில் வா, நான் சொல்கிறேன் அப்படின்றாரு. இப்போ கரெக்டாக போலீஸ் ஸ்டேஷனுக்கு நம்ம வியும் வராரு கிளம்பி. அங்கே ஆரமும் வியும் பேசிகிட்டு இருக்காங்க. என்னதான் ஆச்சு சொல்லுங்க அப்படின்றாங்க. இல்லை, நான் அவனை ஷூட் பண்ண போனேன், உனக்கே தெரியும்ல, அப்போ கரெக்டாக ஜின்னு அதை கண்டுபிடிச்சி வந்துட்டான், நம்ம மேட்ரு எல்லாமே தெரிஞ்சு போச்சு, பட் நீங்களாம் அந்த விஷயத்துக்குள்ளே இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவனுக்கு தெரியாது போல், நான் அப்படி பண்ணும்போது என்னோடய கன்லேருந்து அவன் குண்டெல்லாம் அப்படியே கழட்டிட்டான், அவனோட கன்னில் இருக்க குண்டையும் கழட்டி கீழே போட்டான். அப்புறம் என்ன பண்ணான் தெரியுமா, எல்லா புல்லட்ஸையும் எடுத்து கொடுத்தான். எனக்கு ஒன்றுமே புரியல, எதுக்கு இவன் எல்லா புல்லட்ஸையும் எடுத்து கீழே போட்டு திருப்பி கொடுத்துருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. நான் அவனை ஷூட் பண்ணும்போது அப்போ தான் எனக்கு தெரிஞ்சிருக்கு அந்த புல்லட் நம்ம ஜின்னோடதுன்னு சொல்லி. என்னோட பழியும் அவன் எடுத்துக்கிட்டான், எதுக்கு அப்படி பண்ணான்னு தெரில அப்படின்றாங்க. சரி விடு, அவன் தான் ஜெயிலுக்கு போயிட்டு போட்டுமே அப்படின்னு சொல்கிறாரு. ஆரம் ஒரு மாதிரி பார்க்குறாரு. நம்ம பண்ண தப்புக்கு எப்படி இன்னொருத்தர் மாட்டலாம், ஏன் அது உனக்கு தெரியாதா, நீ இந்த பண்ணுற வேலையில் என்ன வேணாலும் நடக்கலாம், நிறைய பேரை காப்பாற்ற ஒருத்தர் இப்படி பாதிக்கப்படுறதுல தப்பு இல்லை அப்படின்றாரு. இல்லை, அந்த ஒருத்தர் எனக்கு முக்கியமானவங்களாக இருந்தா அப்படின்றாரு. என்ன சொல்கிற அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்னா அவனை லவ் பண்ணுறேன் அப்படின்றாரு. என்ன லவ் பண்ணுறியா, அவன் உன்னை பாதுகாத்தாங்கிறதுக்காக நீ அவனை லவ் பண்ணுறியா, அதனால இல்லை,
எனக்கு அவனை சின்ன வயசுலேருந்தே ரொம்ப பிடிக்கும். என் பின்னாடியே சுற்றுவான். எனக்கு கோவம் வரும். பட் இருந்தாலும் அவன் போனதுக்கப்புறம் நான் சிரிப்பேன். அவன் கூட இருக்க ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு ஹாப்பியாக இருக்கும். நான் அவன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணதில தான் அவனை பார்க்கும்போது நான் அவ்வளோ சந்தோஷமாக இருப்பேன். என்ன சொல்ற? நீ உண்மையாலுமே லவ் பண்ணுறியான்னு கேட்குறாங்க. ஆமாம், நான் உண்மையாலுமே நான் லவ் பண்ணுறேன். ப்ளீஸ் எப்படியாவது என்னை காப்பாற்று. நான் மாட்டிக்கிட்ட கூட பரவாயில்ல. அவன் எனக்கு வேணும். அவன் நார்மலாக இருக்கணும். அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருப்பான் போலீஸ்க்காக. அவன் போலீஸ் ட்ரைனிங்க்கு வந்ததுக்கு ரீசன் கூட நான் தான் கூட கேள்விப்பட்டேன். அவன் என் மேலே உயிரே வச்சுருக்கான். அவனுக்கு ஒன்று நான் எப்படி இருப்பேன் சும்மா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை பயங்கரமாக கெஞ்சுறாரு. சரி நான் பார்த்துக்கிறேன். அப்புறம் வேறு யாருக்காவது இதை பற்றி தெரியுமா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை, ஜேகேக்கு இதை பற்றி சுத்தமாக தெரியாது. அவன் என்னையும் அவனையும் எப்படியாவது கோர்ட்டில் போய் நிப்பாட்டணும் அப்படிங்கிற ஒரு முடிவில் இருக்கான். என்ன சொல்கிறீங்க? ஜேகே அவ்வளோதான் இருக்கானா? ஆமாம், அவனுக்கு நம்மளோடது எதுவும் தெரியாதுல்ல. சரி நீ அதை விட வேறு யாருக்காவது தெரியுமா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. கரெக்டாக நம்ம பின்னாடி சுகா அங்கேருந்து வராரு. 2 பேரையும் பார்த்துட்டு பரவாயில்லையே, நீங்கள் 2 பேர் கூட டீம் தானா? அப்புறம் உங்கள் டீமில் இன்னும் வேறு யார் யார் இருக்கா அப்படின்னு சொல்லி சுகா கேட்குறாரு. என்ன டீமா? இல்லை என்ன சொல்கிறீங்க? எங்களுக்கு டீம்லாம் கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு. ஏய், உங்களோட எல்லா விஷயமும் எனக்கு தெரியும் அப்படின்றாரு. என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் ஷாக்காக பார்க்குறாரு. நீ யார்? நீ எப்படிப்பட்டவன்? நீ என்ன வேலை பண்ணுற? உன் கூட இன்னும் யார் யார் இருக்கா? நீங்கள் எதனால் எப்படி பண்ணுறீங்க? எல்லா விஷயமும் எனக்கு தெரியும் அப்படின்றாரு. இல்லை எங்களுக்கு புரியல, நீங்கள் வேறு யாரோ நினச்சிங்க கிட்ட பேசிகிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இல்லை, ஆரம் அப்புறம் நீ உங்கள் டீமில் ஜேஹோப் இருக்கார். ஜேஹோப் மட்டும் இல்லை, அந்த கலெக்டர் கூட இருக்காங்க. கரெக்டாக அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சுகா கிட்ட பேசுகிறாங்க. நான் வேணா உங்களுக்கு ஒரு பிளான் சொல்லவா அப்படின்றாரு. என்ன பிளான்? என்ன சொல்ல வரீங்க? நீங்கள் ஜின்னை காப்பாற்றுறதுக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்குது. என்ன சொல்லுங்கள்? எப்படியும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம ஜின்னை கோர்ட்டு கூப்பிட்டு போயிடுவாங்க. கோர்ட்டை கூப்பிட்டு போனோன்னா கேஸ் ரொம்ப இதாயிரும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இங்கேவே இந்த கேஸை சால்வ் பண்ணுங்க அப்படின்றாரு. ஆனால் அது முடியாதே, மீடியா எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருச்சு. என்ன பண்ண சொல்கிறீங்க? நீ ஜேஹோப்பை கால் பண்ணி இங்கே வர சொல்லு அப்படின்றாங்க. எதுக்கு கால் பண்ண சொல்கிறீங்க? இல்லை நீ வர சொல்லு அப்படின்றாங்க. இப்போ ஜேஹோப் கால் பண்ணி வர சொல்கிறாங்க. என்னாச்சு? எதுக்கு என்ன கூப்பிடுறீங்க? ஜேஹோப் இப்போ தான் நைட் டியூட்டியில் இருக்கார். கூட ஜிமினாவும் இருக்காங்க. என்னாச்சு கூப்பிட்ருக்கீங்க அப்படிங்கும்போது, ஏய் என்ன ஆரம், நீ முடிச்சிட்டியா? நான் வேணா வரேன். ஐயோ, நம்ம பிளானே சொதப்பிக்கிச்சு, தயவு செஞ்சு நீங்கள் வா அப்படின்றாங்க. என்கிட்ட வேறு இப்போ பைக் இல்லையடா, நான் வேறு ஆம்புலன்ஸ் வேறு நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஐயோ தயவு செஞ்சு நீ கூட யாராவது இருந்தாங்கன்னா அவங்க பைக்கில் வாங்கி வா அப்படின்றாரு. இப்போ நம்ம ஜிமினா தான் பைக் வச்சுருக்காங்க. ஜிமினா கிட்ட போய் கேட்குறாங்க, என்னாச்சு? எனக்கு இந்த மாதிரி ஒரு அவசரம் அப்படின்றாங்க. என்ன? ஜின்னை பற்றி தான். என்ன ஜின்னுக்கு என்னாச்சு? அது எனக்கு தெரில, ஆரம் சொல்கிறேன்னு சொன்னால் என் கூட வான்னு சொல்கிறாங்க. இப்போ ஜின்னும் கிளம்பி வராங்க. இப்போ இந்த இடத்துல நம்ம ஆரம், சுகா, அப்புறம் ஜேஹோப், ஜிமினா இவங்கெல்லாம் இருக்காங்க. இப்போ சுகா வந்துட்டு ஒரு போர்டு எடுத்து ஸ்கெட்ச் மாதிரி பண்ணி நிறைய பிளான்லாம் சொல்கிறாரு. இந்த பிளானை நிறைவேற்றினா நம்ம ஜின்னை கொண்டு வந்துட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை கேட்குறாங்க. எனக்கு இதை பற்றி சுத்தமாக புரியலை அப்படின்னு ஜிம்மின்னு கேட்குறாங்க. நான் தெளிவாக சொல்கிறேன், நீங்கள் இதுக்கு ஜேகேவையும் இந்த பிளானில் சேர்த்துக்கணும், அவனையும் கூட்டிகிட்டு வாங்க அப்படின்றாங்க. பட் ஜின்னை பார்த்துக்க ஆள் வேணுமே. சரி எனக்கு தான் அந்த பிளான் தெரியும்ல, ஜின்னை பார்த்துக்கிற பொறுப்பு எனக்கும் ஜேகேக்கும் மட்டும்தான் இருக்குது. நீங்களும் அங்கே போக முடியாது. ஸோ நான் ஜேகே இங்கே அமுச்சு வச்சுட்டு நான் அங்கே போய்க்கிறேன். நீங்கள் ஜேகே கிட்டே எல்லா பிளானையும் சொல்லுங்கள், நான் ஜின்னு கூடவே இருக்கேன், எனக்கு அவன்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி கஷ்டமாக போகிறாரு. ஸ்டேஷனுக்குள்ளே போகிறாங்க. அங்கே போயிட்டு ஜின்னு ஒரு மாதிரி பார்க்குறாங்க. நான் இங்கே இருக்கேன் ஜேகே, உங்ககிட்ட முக்கியமான ஒரு விஷயம் பேசணும்னு சொல்லிட்டு சுகா கூப்பிட்டாரு அப்படின்றாங்க. என்ன முக்கியமான விஷயம்? எனக்கு இப்போ ஜின்னை பார்த்துக்கணும், வேறு எதுவும் எனக்கு தேவையில்லை அப்படின்றாங்க. நீ சொன்னால் கேளு, தயவு செஞ்சு சுகா கிட்ட போய் பேசிட்டு வா அப்படின்றாங்க. அதுக்கெல்லாம் எனக்கு டைம் இல்லை, நான் ஜின்னை பார்த்துக்கணும், அப்புறம் அவ்வளோதான் அப்படின்றாங்க. ஜின்னை பார்த்துக்கிற பொறுப்பு என்கிட்டையும் தான் இருக்குது, சரியா? நான் சொல்கிறது கேளு, நான் உன்னோட சீனியர் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறாரு. ஜேகே வர வழி இல்லாமல் சுகா கிட்ட போகிறாரு. அங்கே இவங்கெல்லாம் உட்காந்துருக்காங்க. சரி இவங்கெல்லாம் இங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜேஹோப், ஜிமினா பற்றி சொல்கிறாங்க. இப்போ நம்ம சுகா நம்ம ஜேகே கிட்ட முன்னாடி நடந்த எல்லா விஷயத்தையும் பற்றி சொல்கிறாங்க. அதுவும் இந்த கேஸில் யார் யாரெல்லாம் கூட இருக்காங்க, ஆரம் எதனால் அப்படி ஸ்டார்ட் ஆனார், இது எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. ஆர்மிஸ் நீங்கள் முன்னாடி பாட்டெலாம் பார்த்துருந்தா தான் உங்களுக்கு இது புரியும். ஸோ பார்த்துட்டு வந்துடுங்க. நம்ம ஆரமோட ஃப்ளாஷ்பேக்கு அப்புறம் ஜேஹோப், ஆரம், இந்த கலெக்டர் இவங்கெல்லாம் எப்படி ஃப்ரெண்ட்ஸ் ஆகி எப்படி இந்த மாதிரிலாம் உருவாக்குனாங்க அப்படின்ற எல்லாத்தையுமே சுகா சொல்லிகிட்ருக்காரு. இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு ஜேஹோப் கேட்குறாரு. அது நான் எல்லாமே ஆரமோட ரூமில் பார்த்துட்டேன். நானும் ஜின்னும் தான் இந்த பிளானை ஃபஸ்ட்டு எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பித்தோம். என்ன பிளானை இதை என்கிட்ட சொல்லு அப்படின்னு கேட்குறாரு. வேறு எந்த பிளானும் இல்லை, எங்களுக்கு ஆல்ரெடி ஆரம் மேலே செம்மையாக டவுட் வந்துடுச்சு. எனக்கு வந்துச்சோ இல்லையோ ஜின்னுக்கு செம்மையாக டவுட் வந்துச்சு. அப்போலேருந்தே ஆரம்ப ஃபாலோ பண்ண ஆரம்பித்தான். அப்புறமேட்டு தான் எனக்கு ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்ட் ஆகி ஜின்னு ஒரு மாதிரியாகவே இருக்கானேன்னு சொல்லிட்டு ஜின்னுக்கிட்ட போய் கேட்டேன். அப்போ தான் அவன் எல்லாத்தையும் என்கிட்ட ஷேர் பண்ணான்.
ஸோ நானும் ஜின்னும் சேர்ந்து ஆரம்ப ரொம்ப வாஷ் பண்ண ஆரம்பித்தோம். அன்றைக்கி நைட்டு தான் நாங்கள் ஆரம் வீட்டுக்குள்ளே வந்தோம். கரெக்டாக இதெல்லாம் நடந்துச்சு. அப்போ தான் ஜின்னு நான் ஆரம்ப ஃபாலோ பண்ண போன்னு சொல்லிவிட்டு நான் வீட்டுக்குள்ளே போய் எல்லாத்தையும் செக் பண்ணேன். அப்போ தான் எனக்கு புரிஞ்சிச்சு ஆரம், வி, ஜேஹோப் அப்புறம் அந்த கலெக்டர் நீங்கள் 4 பேருமே டீமாக சேர்ந்து இந்த வேலையை பண்ணிகிட்ருக்கீங்க, கேங்ஸ்டர்ஸ் கொல்கிற வேலையை. எனக்கு தோணுச்சு என்னடா இந்த வேலையை இவனுங்க பண்ணுறானுங்க, இது கவர்மெண்ட் கிட்ட கொடுத்தா அவங்களே பண்ணிப்பாங்களேன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தான் ஜின்னு எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணான். நாங்கள் ஆல்ரெடி இது மாதிரி ஒரு தடவை பண்ணோம். அவங்களாம் பணக்காரங்களாச்சே, ஸோ பணத்தை கொடுத்து எப்படியாவது இந்த கேஸ்லேருந்து வந்துடுறாங்க அப்படின்னு நிறைய என்கிட்ட சொன்னான். அதுக்கப்புறமேட்டு தான் எனக்கும் இவங்க கூட சேர்ந்து இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணணுன்னு தோணுச்சு. ஸோ அதனால தான் நானும் இங்கே வந்திருக்கேன். இங்கே பாருங்களேன், நம்ம ஜின்னை கோர்ட்டுக்குள்ளே விடக்கூடாது. கோர்ட்டுக்கு மட்டும் கொண்டு போய்ட்டான்னு வச்சுக்கோங்களேன், அந்த கேஸ் ரொம்ப கிரிட்டிக்கல் ஆயிரும். ஸோ நம்ம இந்த ஸ்டேஷனில் வச்சு அவனை எப்படியாவது வெளியே கொண்டு வர பார்க்கணும். அதான் எப்படி கொண்டு வரதுன்னு எங்களுக்கு தெரியலையே. இது கேஸ் அப்படியே ரிப்போர்ட்டர்ஸ்லாம் வந்தனால வெளியே போயிடுச்சே அப்படின்றாங்க. அதுக்கு தான் நாங்கள் ஜேஹோப் இங்கே வர சொன்னதே. என்ன எதுக்கு எனக்கு புரியல அப்படின்றாங்க. உன்னோட ஆள் அதான் அந்த பொண்ணு ரிப்போர்ட்டர் ஆச்சு, அதை கூப்பிடு அப்படின்றாங்க. ஏன் அந்த பொண்ணை கூப்பிட்றீங்க? நீங்கள் அவளை கூப்பிடுங்க. நிறைய பேர் யார் சொல்கிறத நம்புகிறாங்களோ இல்லையோ அந்த பொண்ணை சொன்னால் அப்படியே நம்புவாங்க. ஏன்னா வந்த புதுசுலையே ரொம்ப பாப்புலர் ஆகிட்டா, நீங்கள் தயவு செஞ்சு அவளை கூப்பிடுங்க அப்படின்றாங்க. நம்ம ஜேஹோப்க்கு ஒரு மாதிரி நர்வஸாக இருக்குது. இருந்தாலும் சரி கூப்பிட்றேன்னு சொல்லிட்டு தனியாக போய் கால் பண்ணுறாரு. ஹே வயன், நீ எங்கே இருக்க அப்படின்னு கேட்குறாங்க. நான் வீட்டில் தான் இருக்கேன், இனிமேல் தான் கிளம்பி போகணும் அப்படின்றாங்க. தயவு செஞ்சு நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறியா அப்படின்றாங்க. நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்காக நான் எந்த ஹெல்ப் வேணாலும் பண்ணுவேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ இங்கே வான்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. தென் இவங்க இருக்க இடத்துல நீங்களும் கரெக்டாக வரீங்க. நம்ம சுகா பழையபடி எல்லாத்தையுமே உங்களுக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. இதெல்லாமே கேட்டு இந்த வேலை நல்லா தானே இருக்குது, இந்த டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் என்னை சேர்த்துப்பீங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல, எனக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ண விருப்பம் தான், நீங்கள் என்ன சொன்னாலும் நான் செய்வேன் அப்படின்றாரு. அப்போ நீ எதுவும் செய்ய வேணாம், எங்களுக்காக நீ உன்னோட ரிப்போர்ட்டை மாற்றி சொல்லணும் அப்படின்றாரு. என்ன சொல்லணும் எனக்கு புரியல. நான் இந்த விஷயத்த ஆரம் ஆல்ரெடி ஜின்னுக்கிட்ட சொல்லிட்டேன். ஸோ ஜின்னும் அதே மாதிரி தான் சொல்லுவான். இப்போ என்ன தெரியுமா பண்ணுறீங்க? என்ன பிளான்னா, நம்ம ஜின்னும் ஆரமும் நைட்டு சும்மா வாக்கிங் போயிருக்காங்க. இந்த மாதிரி கேங்ஸ்டர்ஸ் யாராவது சுற்றுறாங்களான்னு பார்க்கறதுக்காக. அப்போ போகும்போது அந்த கேங்ஸ்டரை பார்த்துருக்காங்க. அங்கே நிறைய பிள்ளைங்கள போட்டு ரேகிங் பண்ணி இந்த மாதிரி வேலைலாம் பண்ணியிருக்கானுங்க. இதை பார்த்து ஜின்னுக்கு கோவம் வந்துடுச்சு. அதனால் ஷூட் பண்ணும்போது கரெக்டாக அவன் ஜின்னோட கையில் ஷூட் பண்ணுறதுக்காக போயிருக்கான். பட் அது அப்படியே மாற்றி ஆரம் கையில் வந்துடுது. ஆரம் மேலே பட்ட கோவத்தில் எப்படி ஒரு போலீஸ் அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜின் அந்த கன்னை எடுத்து ஷூட் பண்ணிட்டாரு. இதான் விஷயம். பட் இப்படி நடக்கலை, இப்படி நடந்த மாதிரி நாங்கள் செட் பண்ண போகிறோம். ஆரம் ஆல்ரெடி பிளானை எக்ஸிக்யூட் பண்ணியிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல காமிக்கிறாங்க. நம்ம ஆரம் என்ன நினச்சாருன்னு தெரில. அந்த கேங்ஸ்டர் என்னென்னலாம் கையில் வச்சுருந்தானோ அது எல்லாமே போலீஸ் ஸ்டேஷனில் தானே இருக்கும். பக்கத்துலேயே அந்த கன் இருக்குது. அதை பார்க்குறாரு. எடுத்து அவரோட கையில் அவரே ஷூட் பண்ணிக்கிறாரு. இதை பார்த்த ஜின்னு அப்படியே ஷாக்கில் இருக்காரு. ஆரம் உனக்கு என்னாச்சு, நீ ஏன் இந்த மாதிரி வேலையை பண்ணிகிட்ருக்க? வேறு ஒன்றும் இல்லை, நீ அமைதியாக இரு அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு அப்படியே பார்த்துட்ருக்காங்க ஒரு மாதிரி. இது உனக்காக தான், என் மேலே தான் தப்பு எனக்கு தெரியும், நீ எனக்கு இவ்வளோ ஹெல்ப் பண்ணுவேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. நீ என்கிட்ட நிறைய டைம் சொல்லியிருப்பேன், பட் நான் உன்னை ரிஜெக்ட் பண்ணிட்ட மாதிரி தானே பேசியிருப்பேன். உண்மையை சொல்கிறேன், நான் உன்னை லவ் பண்ணுறேன், எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஜின்னுக்கு இந்த இடத்துல அழுவுறதா இல்லை சந்தோஷப்படுறதா என்ன பண்ணுறதுனே தெரில. அப்போ பக்கத்தில் ஃபோன் இருக்குது. ஜின் அப்படியே அதை கரெக்டாக நவுத்தி அவரோட இடத்துக்கு கொண்டு வந்துட்டு ஜிமினாக்கு கால் பண்ணுறாரு. ஹலோ ஜிமின், நீ எங்கே இருக்க அப்படின்னு கேட்குறாங்க. என்னாச்சு, எப்படி உங்களுக்கு கையில் ஃபோன் கிடச்சிச்சு? இது வேறு யாரோட ஃபோனும் இல்லை, ஆரமோட ஃபோன் தான், நான் எடுத்துட்டேன், சீக்கிரம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வா அப்படின்றாங்க. என்னாச்சுன்னு சொல்லிட்டு பதறாரு. பக்கத்தில் இருக்கவங்களாம் என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. பிளான் எக்ஸிக்யூட் பண்ணிட்டான் போல ஆரம் சொல்லிட்டு சுகா அப்படியே பார்த்துட்ருக்காரு. என்ன பிளானு எனக்கு புரியல. அதான் நான் சொன்னேனே, கன் எடுத்து அவனை ஷூட் பண்ணிப்பான்னு சொல்லிட்டு. நீங்கள் சொன்னதை நான் ஃபேக்குன்னு நினச்சேன், உண்மையாலுமே அவர் பண்ணிக்கிட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு ஜேக்கு வேகமாக போகிறாரு. பின்னாடியே ஜிம்மி நான் ஆரம் இரு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கூட போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா ஆரம்க்கு செம்மையாக ப்ளட்டு வருது கையிலேருந்து. எதுக்கு ஆரம் இப்படி பண்ணிங்க? எனக்கு தெரியுது நீங்கள் ஜின்னை லவ் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு. அவர் மேலே தப்பு இல்லை, உங்கள் மேலே தப்பு இல்லை, நீங்கள் ப்ரூவ் பண்ண வேண்டியதானே, ஏன் இப்படி பண்ணுறீங்க? உங்ககிட்ட இன்னும் சுகா சொல்லவே இல்லையா, உனக்கு புரியவே புரியாதா அப்படின்றாங்க. எனக்கு புரியும், என்னை மன்னிச்சிருங்க, பட் இருந்தாலும் இது நான் உங்ககிட்ட சொன்னல, நான் நேர்மையாக தான் இருப்பேன்னு சொல்லி. நம்ம நேர்மையாக இருந்து என்ன சாதிக்க போகிறோம் சொல்லு அப்படின்றாங்க. நீங்களும் அதை பேசுகிறீங்க. ஆமாம், நானும் உன்ன மாதிரி நேர்மையாக இருக்கணும்னு நினச்சி வந்தவன் தான், பட் இங்கே நம்மளை அப்படி இருக்க விட மாட்டாங்க, அதை புரிஞ்சுக்கோ. இந்த கேங்ஸ்டர்ஸ்லாம் அவங்க வாழ்கிறதுக்காக எத்தனையோ நல்ல மக்களோட உயிர் எடுக்கிறாங்க. பட் நம்ம அப்படி இல்லை, நம்ம கேங்கில் இருக்கவங்க அவங்கள கொண்டுட்டு எத்தனையோ நல்ல மக்களை வாழ வைக்க போகிறோம். தயவு செஞ்சு நீ இந்த ப்ராஜெக்டை ஒத்துக்கோ அப்படின்றாங்க. ஜேகேக்கு என்ன சொல்கிறதுனே தெரில, அப்படியே ஒரு மாதிரி இருக்காரு. அங்கே போலீஸ் எல்லாம் வர ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்துட்டு
டக்குன்னு நம்ம ஜிம்மினா வந்துட்டு நம்ம ஆரம்க்கு ஃபஸ்ட் எய்ட் பண்ணுறாரு. கரெக்டாக அந்த புல்லட்லாம் எடுத்து கையில் கட்டு போட்டு விட்டுறாரு. இப்போ கரெக்டாக அந்த இடத்துக்கு நீங்கள் வரீங்க. அங்கே இருக்க ஆரமோட கையில் பட்ட அந்த புல்லட்டு, அப்புறம் ஜிமினா அந்த இடத்துல நிற்கிறது, அந்த ஜின்னு எல்லாத்த பற்றியும் நீங்கள் வேறு மாதிரி ரிப்போர்ட் பண்ணுறீங்க. இங்கே என்ன நடந்துச்சுன்னு நான் சொல்கிறேன். மற்ற ரிப்போர்ட்டர்ஸ்லாம் இங்கே நடக்கிறத ஃபேக்காக எடிட் பண்ணியிருக்காங்க. பட் நான் சொல்கிறது தான் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்ல ஆரம்பிக்கிறீங்க. உங்களுக்கு தெரியும், போலீஸ்லாம் நமக்கு கடவுள் மாதிரி. அவங்க நம்மளை ப்ரொடெக்ட் பண்ண மட்டும்தான் நினைப்பாங்க. அவங்க எப்படி நம்மளை ஹர்ட் பண்ணுவாங்க யோசிச்சு பாருங்க. இவங்க நம்மளை ஹர்ட் பண்ண நினைக்கல, இந்த மாதிரி கேங்ஸ்டர்ஸ் கிட்ட வந்து நம்மளை ப்ரொடெக்ட் பண்ண மட்டும்தான் நினைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவரை அழிக்கணுங்கிறதுக்காக இவர் போல. நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், நம்ம கூட இருக்க ஒரு அதிகாரியை இன்னொருத்தர் ஷூட் பண்ணால் நம்ம அதுக்கு பேர் தடுத்தோன்னா அதுக்கு பேர் என்ன, கொலையா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை, அதுக்கு பேர் கொலை இல்லை, தற்காப்பு. அவரை ப்ரொடெக்ட் பண்ணுங்கிறதுக்காக இவர் ஷூட் பண்ணியிருக்காரு. அப்போ மாற்றி அவர் மேலே பட்டு அவர் இறந்துட்டார். இதுக்கு பேர் கொலை கிடையாது, தற்காப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்க. அங்கே இருக்க எல்லாத்துக்குமே கரெக்டாக படுது. ஆமாம், அதில் மட்டும் இல்லாமல் அவர் நல்லவர் தானே, அவர் எங்களை காப்பாற்றுறதுக்கு தானே அப்படி பண்ணுறாரு. அந்த கேங்ஸ்டர் செத்து போனதுக்கும் இவருக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. இவர் எங்களை காப்பாற்ற மட்டும் தான் செஞ்சுருக்காரு. இன்னும் சொல்லப்போனால் இவர் அவனை கொல்லவே இல்லை, அவரோட உயிரை காப்பாற்றுறதுக்காக அவர் ப்ரொடெக்ட் பண்ணியிருக்காரு. இது என்ன இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் அப்படியே மெசேஜ் அந்த மாதிரி கமெண்ட்ஸை ஃபுல்லாக பண்ண ஆரம்பிக்கிறாங்க. யூடியூப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர் இந்த மாதிரியெல்லாம் ஃபுல்லாக நம்ம ஜின்னை பற்றின நியூஸ் தான் போயிட்டுருக்கு. ஸோ இந்த கேஸாக அப்படியே கோர்ட்டுக்கு போகுது. இந்த இடத்துல நம்ம அவரோட வேலையை காமிக்க ஆரம்பிக்கிறாரு. இப்போ கோர்ட்டில் போயிட்டு இந்த சைடு நம்ம ஆரம், இந்த சைடு நம்ம ஜின்னு நிற்கிறாங்க. அங்கே இருக்க ஒரே சாட்சி நீங்கள் மட்டும்தான். அங்கே என்ன நடந்துச்சுன்ற உண்மையை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆரம் கிட்ட கேட்குறாங்க. ஆரம் அங்கே நடந்த எல்லா உண்மையும் சொல்கிறாரு. நம்ம சுகா சொல்லி கொடுத்து தான் அப்படியே மாற்றி பேசுகிறாரு. நானும் ஜின்னும் வாக்கிங் போயிட்டு இருந்தோம். எங்களுக்கு நைட் டியூட்டி, ஸோ அதான் போயிட்டு இருந்தோம். இல்லையே, உங்களோட செஷனில் தான் நைட் டியூட்டி. ஜின்னுங்க என்ன பண்ணிகிட்ருக்காரு? ஏன் இப்போ நீங்களும் அந்த ஃப்ரெண்டும் சேர்ந்துட்டு ஒரு இடத்துக்கு போக மாட்டிங்களா? உங்களுக்கு பர்சனல் ஒன்று இருக்காதா? அதே மாதிரி தான் நானும் ஜின்னும் சும்மா பர்சனலாக பேச வந்தோம். அப்போ ஜின்னு என் கூட வந்தோம் நைட் டியூட்டி மாதிரி. அப்போ ஒரு கேங்ஸ்டரை பார்த்தோம். இந்த மாதிரி நைட் டைமில் போயிட்டு அங்கே 2-3 பசங்களை வச்சு என்னமோ பண்ணிகிட்டு இருந்தான். இது எங்களுக்கு சரியாக படல. ஸோ நான் அவங்கள வாட்ச் பண்ண ஆரம்பித்தோம். அப்போ அவன் எங்களை பார்த்துட்டான். அவன் ஜின்னு ஷூட் பண்ண போனான். நான் அவனை ப்ரொடெக்ட் பண்ணும்போது அந்த கன்று என் மேலே பட்டுருச்சு. ஜின்னு எப்படியோ தப்பிக்க விட்டா ஏதாவது ஆயிருமோன்னு சொல்லிட்டு அவர் கன்னை எடுத்து அவனை ஷூட் பண்ணிடுறாரு. இதுதாங்க நடந்துச்சு அப்படின்றாங்க. ஜின்னு இதை பார்த்துட்டு, ஆமாம் இதுதான் நடந்துச்சு, நான் என்னை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்காக தான் அவனை ஷூட் பண்ணேன், வேறு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு சொல்கிறாரு. ஸோ அங்கே இருக்க அந்த ஜட்ஜும் இதுக்கு மேலே எதுவும் சொல்ல முடியாது, ஏன்னா அவங்க 2 பேரும் போலீஸ், அவங்க தப்பு பண்ணுறதுக்கு சான்ஸே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் இந்த விஷயத்தில் வேறு ஏதாவது இது இருக்கா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. பட் அந்த இடத்துல யாருமே வரல. ஏன்னா செத்து போனவன் ஒரு கேங்ஸ்டர், அவனுக்கு போய் யார் சப்போர்ட் பண்ணுவா? ஸோ அந்த இடத்துல யாருமே இல்லை. இப்போ நம்ம ஜின்னுக்கு அங்கே விடுதலை கிடச்சிருது. ஸோ நம்ம ஜின்னு அங்கேருந்து நடந்து வராரு. ஜேகே ஜின்னை பார்த்துட்டு, என்னை மன்னிச்சிடுங்க, நான் உங்களை சந்தேகப்பட்டிருக்கக்கூடாது அப்படின்றாங்க. இல்லை, நீ ஒரு போலீஸ், நீ சந்தேகப்பட்டது கரெக்டு தான், பட் அந்த நான் பண்ணலை, ஆரம் தான் பண்ணா அப்படின்றாங்க. அது எனக்கு தெரியும் அப்படின்றாரு. எப்படி உனக்கு தெரியும்? அது சுகா தான் என்கிட்ட சொன்னார். சுகாவா? எங்கே சுகாவை ஆளவே காணோம் அப்படின்றாங்க. சுகா வெளியே நின்றுட்டு ஹாய் காமிச்சிட்ருக்காரு. அந்த இடத்துல கரெக்டாக நம்ம ஜிம்மின், ஜேஹோபி எல்லாம் வராங்க. பட் ஆரம்பம் மட்டும் காணோம். ஆரம் எங்கே அப்படின்னு ஜின்னு கேட்குறாரு. ஆரம்பம் உங்களுக்கு வேணுமா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், அவன் தானே என்னை காப்பாற்றினான். உன்னை மாட்டி விட்டதே அவன் தான், உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா அப்படின்னு ஜேகே கேட்குறாரு. மாட்டி விட்டா அவன் எனக்கு எல்லாமே, அவன் எங்கே அப்படின்னு கேட்குறாங்க. சரி வாங்க, இங்கேயே இருந்துடலாம் நினைக்கிறீங்களா? போய் ரெஃப்ரெஷ் ஆகுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம போலீஸ், அப்புறம் நம்ம டாக்டர், அப்புறம் நம்ம லாயர், அப்புறம் டிடெக்டிவ், இவங்க எல்லாருமே ஆரம் வீட்டுக்கு போகிறாங்க. நம்ம ஜின்னு அப்படியே ரெஃப்ரெஷ் ஆகிட்டு இங்கே அப்படியே நம்ம ஆரம் வீட்டுக்கு வரலான்ட்டு வராரு. வர வழியில் ஒரு டெடிபேர் பொம்மை வந்துட்டு நம்ம ஜின்னோட காரை மறைக்குது. என்னாச்சு இதுக்கு, என்ன காரை வந்து மறைக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்படி வெளியே வந்து பார்க்குறாரு. பார்த்தா அந்த இடத்துல செம்ம க்யூட்டாக இருக்குது, என்ன இவ்வளோ க்யூட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த டெடிக்கு போய் கிஸ் பண்ணுறாரு. அந்த டெடி அப்படியே மயங்கி விழுவுது. என்னாச்சு இது மயங்கி விழுவுது அப்படின்னு சொல்லிட்டு அதோட அந்த ஃபேஸை எடுத்து பார்த்தா அந்த இடத்துல ஆரம் நிற்கிறாரு. ஜின்னுக்கு செம ஷாக்கு. என்னடா பண்ணுற நீ இங்கே அப்படின்னு கேட்குறாங்க. அது உன்னை இன்வைட் பண்ணோம்ல, அதுக்காக தான் வந்தேன். அதுக்கு இந்த காஸ்டியூமா? நான் அப்பயே நினச்சேன், என்னடா 7 அடியில் ஒரு டெடி பேர் இருக்கேன்னு. அதான். என்ன 7 அடியா? நான் 6 அடி தானே. இல்லை, நீ 6 அடி, உன் காஸ்டியூம் 1 அடி, அதான் நீங்கள் 2 பேர் சேர்ந்து 7 அடி அப்படின்றாரு. பரவாயில்லையே, நீ நல்லா தான் கணக்கு பண்ணுற. ஓ அப்படியா, நான் கணக்கு பண்ணுற மாதிரி இருக்கா?
சரி இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க? அதான் சொன்னேன் நான் ஒன்றும் கூப்பிடலான்னு சொல்லி. சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் கூப்பிடுறாரு. என் கார் இங்கே இருக்கே. சரி வா உன் கார்லேயே போவோம். அப்போ நீ எதுலடா வந்த? நான் நடந்து தான் வந்தேன். நீ என்ன எப்போ பார்த்தாலும் நடந்தே வர, உனக்கு கார் ஓட்ட தெரியாதா? ஆமாம், எனக்கு கார் ஓட்டவே தெரியாது. அதனால தான் இவ்வளோ நாளா நான் எந்த கார்லையுமே வரல அப்படின்றாரு. இல்லையே, ஆனால் நீ ஒரு தடவை காரில் வந்திருக்கியே, அதை நான் ஓட்டினேனா அப்படின்னு கேட்குறாரு. ஐயோ ஆரம், இவ்வளோ இவ்வளோ நாலேஜாக இருக்க, இவ்வளோ சூப்பராக பண்ணிகிட்டு இருக்க, ஒரு கார் ஓட்ட தெரியாதா அப்படின்னு கலாய்க்கிறாரு. ஏன் உனக்கு எல்லாமே வருமா அப்படின்னு நம்ம ஆரம் சொல்கிறாரு. சரி விடு, எதுக்கு நமக்கு சண்டை, வா போகலாம் அப்படின்றாங்க. எங்கே போகலாம் அப்படின்னு ஆரம் கேட்குறாரு. இப்போ நீ தானே என்னை கூப்பிட்டு வந்த, நீ தானே சொல்லணும் எங்கே போகலான்னு சொல்லிட்டு. ஒன்றும் இல்லை, என் வீட்டுக்கு தான் வா சொல்லிட்டு இப்போ ஜின்னு தான் ஓட்டிகிட்டு போகிறாரு. தென் 2 பேருமே இப்போ நம்ம ஆரமோட வீட்டுக்கு வராங்க. 2 பேரும் உள்ளே போகிறாங்க. அங்கே இருக்க எல்லாருமே கேக்ஸ் அண்ட் கேண்டில்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு ஹாப்பி நியூ லைஃப் அப்படின்றாங்க. என்ன ஹாப்பி நியூ லைஃபா, என்ன சொல்கிறீங்க? ஆமாம், நீங்கள் ஒரு பெரிய கண்டத்துலேருந்தே தப்பிச்சு வந்திருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் ஆரம் இன்னொரு உயிரும் கூட சொல்லலாம். என்ன சொல்கிற? ஆமாம், உனக்காக யோசிக்காமல் அவன் கையில் அவனே கன் எடுத்து ஷூட் பண்ணிக்கிட்டான். யாராவது இப்படி பண்ணுவாங்களா அப்படிங்கிறாங்க. அப்போ தான் ஜின்னுக்கு ஞாபகமே வருது. ஐயோ, ஆரம்பம் தெரியாமல் அந்த டெடிபேர் காஸ்ட்யூமில் இருக்கும்போது கையில் வேற பிடிச்சி அடிச்சு புட்டேனே, உனக்கு வலிக்கலையா அப்படின்னு கேட்குறாங்க. வலிச்சிச்சு, பட் இருந்தாலும் உன்கிட்ட எப்படி காமிச்சிக்க முடியும்? அட லூசே, நீ என்கிட்ட தான் எல்லாத்தையும் காமிக்கணும். நீ அதை விட்டுட்டு உன் பெயினை கூட காமிக்காமல் இருப்பியா? இல்லை, நான் என் பெயினை காமிச்சேன்னா நீ கஷ்டப்படுவீல்ல, அதான் என்னால் காமிக்க முடியல அப்படின்றாரு. நீ ஏன்டா என்னை இப்படி லவ் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு கேட்குறாங்க. அதை விட நீ என்ன பண்ணியே அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்கிறாரு. ஓ அப்படியா? ஜேகே ஆரம்பி ஜின்னையும் பார்த்து, நீங்கள் இப்படியே ரொமான்ஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா இந்த கேண்டில்ஸ்லாம் அப்புறம் உருகி கேக்கே வேஸ்ட்டாக போயிடும். கேக்கு வாங்கிட்டு வந்தது வேஸ்ட்டு, எனக்கு பசிக்குது, நீங்கள் சீக்கிரம் கட் பண்ணுறீங்களா இல்லையா அப்படின்னு கேட்குறாரு. ஏன்டா அதை கட் பண்ணணும், நீ அப்படியே எடுத்து சாப்பிடே அப்படின்றாரு. அப்படியே எப்படி நான் சாப்பிட முடியும், உங்களுக்காக வாங்கிட்டு வந்தது. சரி நான் கட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஜின்னு கட் பண்ண போகிறாரு. அப்போ நான் அப்படின்னு ஆரம்ப கேட்குறாரு. நீ இல்லை அவ்வளோவான்னு சொல்லிட்டு 2 பேரும் கேக்கை கட் பண்ணுறாங்க. 2 பேரும் அப்புறம் ஊட்டிக்கிறாங்க. இப்போ நம்ம ஜேகே பார்த்து இந்தா அப்படின்றாங்க. ஜேகே அதை அப்படியே எடுத்து சாப்பிட போகிறாரு. என்னடா இவ்வளோ பெரிய கேக்கை நீ எடுத்து சாப்பிட போகிற, அப்போ எனக்கு அப்படின்னு கேட்குறாரு. உனக்கெல்லாம் இல்லை, ஓடி போயிரு அப்படின்றாரு. என்னடா சொல்கிற? ஆமாம், நீலாம் ஒரு ஆளா, நான் உன்னை மதிக்கவே இல்லையே அப்படின்றாரு. ஏய் என்ன நீ பேசிகிட்ருக்க? ஒன்றும் இல்லை, சும்மா தான் டார்லிங் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகேவை ஊட்டி விட்டுறாரு. வீக்கு செம்ம ஹாப்பியாக இருக்குது. என்னடா இவன் இப்படி மாறிட்டான் அப்படின்னு. ஆமாம், நம்மளோட குரூப்பில் இன்னொரு நியூ ஆள் இருந்தாங்களே, எங்கே அவங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுகா கேட்குறாரு. யாரை பற்றி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஜேஹோப்பை தான் பார்க்குறாங்க எல்லாம். ஆமாம், ஏன் என்ன எல்லாம் பார்க்குறீங்க? அந்த நியூ ஆள் வேறு யாரும் இல்லை, உன்னோட ரிப்போர்ட்டர் கேர்ள் ஃப்ரெண்டு தான், எங்கே அவள் அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், அவளா ஒர்க் இருக்குன்னு போயிட்டா. அந்த பொண்ணை போய் கூப்பிட்டு, அவள் இல்லைன்னா நமக்கு இவ்வளோ இது நடந்திருக்காது அப்படின்றாங்க. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேஹோவ் கால் பண்ண போகிறாரு. கரெக்டாக ஜிம்மின் வந்துட்டு அவங்க ஆல்ரெடி வந்துட்டாங்க அப்படின்றாங்க. எங்கன்னு பார்த்தா கரெக்டாக நீங்கள் அங்கே வரீங்க. பலூன்ஸ் அப்புறம் க்ரீட்டிங் கார்டு அப்புறம் ஒரு கேக்லாம் வாங்கிட்டு வரீங்க. என்னன்னு பார்த்தா அன்றைக்கி தான் ஜேஹோவ்க்கு பர்த்டே. ஹாப்பி பர்த்டே ஜேஹோப் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அப்போ தாங்க இருக்க எல்லாத்துக்கும் ஞாபகமே வருது. ஐயையோ, இந்த கடவாரத்தில் ஜேஹோப்க்கு பர்த்டேங்கிறதே மறந்துட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு வியும் நம்ம ஆர்வமாக பார்த்துட்ருக்காங்க. மன்னிச்சிடண்ணா அப்படின்னு சொல்லிட்டு வி போய் ஹக் பண்ணுறாரு. டே ஃப்ரெண்ட், மன்னிச்சிடுடா அப்படின்னு நம்ம ஆரம் சொல்கிறாரு. பரவாயில்லடா, இருக்கட்டும், நீ இப்படி தப்பிச்சு வந்ததே எனக்கு போதும், இதான் என்னோட பெரிய கிஃப்ட் அப்படின்றாரு. பரவாயில்ல, இருந்தாலும் உனக்கு ஏதாவது கிஃப்ட் வேணும்ல, நீ சொல்லு அப்படின்றாங்க. அது எனக்கு எதுவும் வேணாம், இப்போதைக்கு போதும் அப்படின்றாங்க. சரி, உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டுக்கிட்ட ஏதாவது சொல்ல விரும்புறியா? என்னடா நீங்கள் பாட்டு கேர்ள் ஃப்ரெண்டுன்ட்டிங்க, நான் கிட்டே நீ எதுவுமே சொல்லலையே. அது ஆமாம்ல. அப்போ நீங்கள் தான் கரெக்டாக போய் ஜேஹோப்போட ஷர்ட்டை பிடிச்சி, எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு, ஐ லவ் யூ அப்படின்னு ப்ரப்போஸ் பண்ணிடுறீங்க. அங்கே இருக்க எல்லாருமே ஆஹா என்னம்மா இத்தனை இருந்துட்டு இந்த வேலைலாம் பார்க்குற, ஏன் நான் எவ்வளோ பெரிய வேலை பார்க்குறேன், இந்த வேலையை கூட பார்க்க மாட்டேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. தென் அந்த இடத்துல இப்போ மறுபடியும் அந்த கேக்கை வச்சு இப்போ நம்ம ஜேஹோப்பையெல்லாம் கட் பண்ண சொல்கிறாங்க. எனக்கு ஒரு மாதிரி ஷையாக இருக்கே அப்படின்னு ஜேஹோப் சொல்கிறாரு. இருக்கும்டா இருக்கும், ஃபஸ்ட் டைம் கேர்ள் ஃப்ரெண்டு கூட பண்ணுறீல, அப்படி தான் இருக்கும், இரு நான் போய் அப்பா கிட்டே சொல்கிறேன் அப்படின்றாரு. சொல்லுவடா சொல்லுவேன், நானாச்சு கேர்ள் ஃப்ரெண்ட், நீ பாய் ஃப்ரெண்ட், அதை ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்றாங்க. இங்கே ஜேகே எல்லாம் திரும்பி பார்க்குறாங்க. அட நீங்கள் வேறு ஏங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவை பார்க்குறாங்க. ஜேகே பார்த்தா அந்த ஃபுல் கேக்கே உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காரு. இவனுக்கு அவ்வளோ பசியாடா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், நேற்று நைட்லேருந்து நான் சாப்பிடவே இல்லை தெரியுமா, அந்த ஜின்னையும் இந்த ஆரம்பையும் பார்த்துக்கிட்டே இருந்தேன், காலையில் கூட சாப்பிடாம வந்துட்டேன் தெரியுமா, எனக்கு செம்ம பசி, அதான் அந்த கேக்கை சாப்பிட்டுட்ருக்கேன். இந்த கேக்கு வேறு செம்மையாக இருக்குது, வாயில் போட்டோடனே கரைஞ்சிது, எனக்கு பிடிச்ச ஹனி கேக்கா, அதுவும் சூப்பராக இருக்குது, சாப்பிட்டுட்டே இருக்கேன் அப்படின்றாங்க. ஓ அப்படியா, சரி சரி சாப்பிடு, பட் ரொம்ப சாப்பிடாத அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்டா நீ இப்போவே நீ ரூல் பண்ணுற? ஆமாம், ரொம்ப சாப்பிட்டீங்கன்னா அப்புறம் ஏதாவது ஆயிரம் பத்துக்கு அப்படின்றாரு.
எனக்கு கொஞ்சமாச்சும் கொடுத்தியாடா, அதை இன்னொரு கேக் வருதுல நீ அதிலேருந்து எடுத்து சாப்பிட்ற அப்படின்றாரு. தென் இப்போ அந்த கேக்கை கட் பண்ணுறாங்க. இப்போ நம்ம ஜேஹோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் இதே மாதிரியே நம்ம ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்றாங்க. ஓ அப்படியா, எதுக்கு நீ எங்களுக்கு தேங்க்ஸ் சொல்கிற? உனக்கு நீ உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்றாங்க. ஐயோ ஆமாம்லன்னு சொல்லிட்டு உங்களை பார்க்குறாரு. உனக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்றீங்க. நீங்கள் இன்னும் எனக்கு எந்த கிஃப்ட்டுமே கொடுக்கலையே அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஏன்னா நான் கிஃப்ட் கொடுக்கணுமா? எனக்கு புரியல. ஆமாம், எல்லோரும் பர்த்டேக்கு அவங்க பர்த்டே பாய்க்கு தான் கிஃப்ட் பண்ணுவாங்க. நான் உங்களுக்கு கிஃப்ட் பண்ணிட்டேன்ல, அப்போ நீங்கள் எனக்கு கிஃப்ட் பண்ணுங்க அப்படின்றாங்க. என்னன்னு புரியல. நான் உங்ககிட்ட ப்ரப்போஸ் பண்ணேன், பட் நீங்கள் அதுக்கு எந்த ஆன்சருமே பண்ணலையே. உங்களுக்கு என்ன பிடிக்கலையா அப்படின்னு கேட்குறீங்க. ஜேஹூப் எதுவுமே சொல்லாமல் நிற்கிறாரு. ஜிம்மின் தான் அவன் நடிக்கிறான், அவனுக்கு ஆல்ரெடி ஒன்று ரொம்ப பிடிக்கும் அதான் அப்படின்றாங்க. எனக்கு புரியலை, அவனை லவ் பண்ணுறான் தான். இல்லை நீங்கள் சொல்லாதீங்க ப்ளீஸ், அவர் வாயில அவரே சொல்லட்டும் அப்படின்றாங்க. அச்சச்சோ ஆமாம்ல, நான் பண்ணது தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் அந்த பதட்டத்தில் சுகாவை போய் ஹக் பண்ணிக்கிறாரு. சுகாவுக்கு ஒன்றுமே புரியல, என்னடா இப்படிலாம் நடந்துட்டுருக்கு அப்படின்னு பார்த்துட்ருக்காரு. நீ இந்த இடத்துல நீங்கள் பாவமாக ஜேஹோவை பார்த்துட்ருக்கீங்க, பட் ஜேஹோப் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாரு. எல்லோரும் பார்க்குறாங்க. சொல்லுடா சொல்லுடா உனக்கு பிடிக்கலையா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை எனக்கு இந்த லவ்லலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்றாங்க. ஏன் உனக்கு லவ்வில் இன்ட்ரெஸ்ட் இல்லை? நான் உன்னை லவ் தானே பண்ண மாட்டேன்னு சொன்னேன், பட் மேரேஜ் பண்ணிப்பேன் அப்படின்றாரு. உங்களுக்கு செம்ம ஹாப்பியாக இருக்குது. ஓடி போய் நீங்கள் ஜேஹோப்பை ஹக் பண்ணிக்கிறீங்க. ஐயோ இதை சொல்ல தான் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தியா அப்படின்றாங்க. அதுக்காக நான் வெயிட் பண்ணல, நீ என்ன தான் ரியாக்ஷன் பண்ணுறாங்கிறத பார்க்கறதுக்காக வெயிட் பண்ணேன் அப்படின்றாரு. ஜேஹோப் இருந்தாலும் நீங்கள் வேறு லெவல் அப்படின்றீங்க. தென் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லி எல்லாம் கேட்குறாங்க. நெக்ஸ்ட் என்ன, நம்ம எல்லாம் சேர்ந்து ஒரு ட்ரிப் போகலாமா அப்படின்னு கேட்குறாங்க. நான் நீ வேணா உன் ஃப்ரெண்டை கூப்பிட்டு வா உனக்கு துணைக்கி அப்படின்றாங்க. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு சுகா கேட்குறாரு. இல்லை அந்த பொண்ணு கொஞ்சம் பார்க்க ஜாலியாக பேசும் அதான். என்ன அப்படின்னு சுகா மிரட்டுறாரு. இல்லை சுகா டார்லிங் சும்மா தான், ஆனால் எல்லோரும் பாய்ஸ், அவள் ஒருத்தி மட்டும் பொண்ணாக இருக்காளே, அவள் எப்படி மேனேஜ் பண்ணுவா, அதனால தான் நான் சொன்னேன் அப்படின்றாங்க. ஓ அப்படியா, ஆமாம் இருந்தாலும் அவள் கூட ஏதாவது ஒரு பொண்ணு வேணும்ல. இல்லை பரவாயில்ல, நீங்கள் எல்லாமே எனக்கு பிரதர்ஸ் தான் ஜேஹோப்பை தவிர, ஸோ உங்கள் கூட இருக்கிறதுல எனக்கு எந்த ஒரு அன்கம்ஃபர்டபுளும் இல்லை அப்படின்றீங்க. ஓ அப்போ ஓகே நம்ம எல்லாம் போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. தென் நீங்கள் எல்லாருமே சேர்ந்து ட்ரிப் கிளம்புறீங்க. தென் ஒரு வேன் மாதிரி எடுக்கிறாங்க. 2 பேராக உட்காந்துருக்காங்க. முன்னாடி யார் வண்டி ஓட்டுறதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போராட்டமே நடந்துட்டுருக்கு. நம்ம ஜின்னு வேணும்னே ஏதோ வண்டி ஓட்டுவார் அப்படின்றாங்க. முடி பார்க்குறாங்க. அப்போ சொல்கிறாரு, அவருக்கு தான் வண்டி ஓட்டவே தெரியாதே, இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? நான் தான் அவர் கூடவே இருக்கேனே, எனக்கு இது கூடவா தெரியாது? அவருக்கு வண்டிலாம் ஓட்ட தெரியாது, வேணும்னா நான் ட்ரைவ் பண்ணுறேன் அப்படின்றாரு. அப்போது நான் அப்படின்னு பார்க்குறாங்க. நீ வேணா என் கூட உட்காந்துக்க செல்லம் அப்படின்றாங்க. தென் இப்போ நம்ம தான் ட்ரைவ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. நம்ம பக்கத்தில் ஜேகே உட்காந்துருக்காங்க. இப்படியே அவங்கவுங்க பேரோட உட்காந்துருக்காங்க. நம்ம ஜேஹோப் உங்களை பார்த்துட்டே இருக்காரு. நீங்கள் ஏன் என்னை பார்த்துட்டே இருக்கீங்க? ஒன்றும் இல்லை, இப்படி ஒரு பொண்ணு வந்து ப்ரப்போஸ் பண்ணி நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் அதான் அப்படின்றாரு. ஓ அப்போ நான் ப்ரப்போஸ் பண்ணது உங்களுக்கு பிடிக்கலையா? இல்லை ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, அதனால தான் நான் யோசிச்சு பார்த்துட்டே இருக்கேன் அப்படின்றாரு. ஓ அப்படியா, அப்போ என் லவ் ப்ரப்போசல் எப்படி இருந்துச்சு? செம்மையாக இருந்துச்சுமா அப்படின்றாரு. தென் இப்படியே நைட் ஆயிடுது. அங்கே போயிட்டு ஃபயர் கேம்ப் மாதிரி போடுறீங்க. அங்கே உட்காந்துட்டு நம்ம சுகாவும் ஜிமினாவும் சமைக்க ஆரம்பிக்கிறாங்க. தென் இப்படியே ஒவ்வொருத்தராக ஒரு டென்ட்டு போட்டு படுக்க ஆரம்பிக்கிறாங்க. பட் யாருக்குமே தூக்கம் வரல. சரி நம்ம 3 பார்ப்போமேன்னு சொல்லிட்டு வெளியே வந்து 3 பார்த்துட்டு எல்லாம் ரசிச்சுட்டு உட்காந்துருக்காங்க. தென் இப்படியே நெக்ஸ்ட் டே ஆகுது. எல்லாருமே ரெஃப்ரெஷ் ஆகிட்டு சரி நம்ம இந்த பீச்சுக்கு போவோமா அப்படின்னு சொல்லிட்டு வரீங்க. அங்கே பீச்சில் போயிட்டு செம்மையாக ஃபன் பண்ணுறீங்க. ஒருத்தர் மேலே ஒருத்தர் தண்ணியை ஊற்றிட்டு எல்லாருமே ஒன்றா போயிட்டு செம்ம ஜாலியாக ஃபன் பண்ணுறீங்க. அப்புறம் பார்க்கு அந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் போகிறீங்க. தென் இப்படியே ஈவினிங் ஆகிடுது. வழக்கம் போல் நம்ம அவங்கவுங்க ஒர்க்கை பார்க்க இருக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரோட ஃபேஸும் டல்லாகிடுது. நம்ம இப்போ தானே ஒரு நாள் தானே லீவ் எடுத்துக்கிட்டோம், நமக்கு தான் இன்னும் 2 டேஸ் லீவ் இருக்குல்ல அப்படின்றாங்க. ஆமாம்ல அப்படின்னு சொல்லிட்டு சரி வேறு எங்கே போகலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்காங்க. நம்ம தான் எல்லா இடத்துக்கும் போயிட்டோமே, வேறு எங்கே போகிறது? நம்ம வேணால் என்னோடய வீட்டுக்கு போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுகா கேட்குறாரு. உங்கள் வீடா? எங்கள் இப்போ இருக்க வீடா? இல்லை எங்கள் வீடு கிராமத்தில் இருக்க, நம்ம அங்கே போகலாமா? சரி போவோமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. இப்போ எல்லாம் சுகா வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே போனால் செம்மையாக இருக்குது, எல்லாமே செம்ம ஜாலியாக ஃபன் பண்ணுறீங்க. பட் நம்ம ஜிமினாக்கு மட்டும் ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. ஐயையோ பேஷண்ட்ஸ்லாம் வந்திருப்பாங்களே, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ சுகா போயிட்டு ஓ உனக்கு என்னை விட பேஷண்ட்ஸ் முக்கியமா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை நான் ஒன்று இல்லை ஐயோ அப்படிலாம் நினச்சிடாத, நீ தான் எனக்கு முக்கியம் டார்லிங் அப்படின்றாரு. தென் இப்போ நம்ம சுகா போயிட்டு ஜிமினா ஒரு மாதிரி பார்க்குறாங்க. என்ன அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு நீ அப்போ தான் ஹக் பண்ணுவ அப்படின்னு போல இருக்குது அப்படின்றாங்க.
ஹக்கு தானே இதோ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணுறாரு. அங்கே இருக்க எல்லாருமே பார்த்து சுகாவையும் ஜிமினாயும் வம்பிழுக்கிறாங்க. இங்கே நாங்கள்லாம் இருக்கோம்ல, ரூமில் பண்ணால் தான் என்னவா, இங்கேயே பண்ணி ஆகணுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஏன் நாங்கள் பண்ணால் உங்களுக்கு என்ன வேணும்னா நீங்களும் பண்ணிக்கோங்க, ஆன்ட்டி வருவாங்களாம் அவங்க முன்னாடி பண்ணுங்க அப்படின்றாங்க. ஐயையோ ஆமாம்ல அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் விலகிடுறாங்க. தென் இப்படியே எல்லாம் சந்தோஷமாக இருக்காங்க. ஆர்மிஸ் இதோட நம்ம கிரைம் அண்ட் மர்டர் மிஸ்ட்ரி பார்ட் 7 ஃபைனல் பார்ட் முடியுது. இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஆர்மிஸ், டேக் கேர் அண்ட் லவ் யூ.